இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் ட்விட்டர் குமார், அவன் ட்விட்டர்ல தான் உங்களை பத்தி எதுவும் தெரியாது. 5 ஆண்டு காலம் இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர். யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? யாராவது இந்த தொகுதிக்கு வந்திருக்காப்லையா 5 ஆண்டு காலத்துல? இல்ல, அவர் ட்விட்டர்ல நோண்டிட்டு இருப்பார், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ட்விட்டர் குமார் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறார். எதை வச்சு ஓட்டு கேட்கிறாரு? அவங்க முதலமைச்சர் செய்த சாதனை வச்சு ஓட்டு கேட்டாரா? இல்ல. திமுக 5 ஆண்டு காலம் செய்த திட்டங்களை பத்தி ஓட்டு கேட்டாரா? இல்ல. அவங்க முதலமைச்சர் பேரை சொல்லி ஓட்டு கேட்டாரா? இல்ல. அவருடைய தேர்தல் அறிக்கையை வச்சு ஓட்டு கேட்டாரா? இல்ல. அவருடைய உருப்படாத ஒரு திராவிட மாடலை வச்சு ஓட்டு கேட்டாரா? இல்ல. இதை வச்சு ஓட்டு கேட்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்போம். அட போட, 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணீங்க. நாங்க கல்விக்கு செஞ்சோம், சுகாதாரத்துக்கு செஞ்சோம், வேலை வாய்ப்பு செஞ்சோம், விவசாயத்துக்கு பண்ணோம், நீர் திட்டங்களை கொண்டு வந்தோம். ஏதாவது ஒன்னு சொல்லி நீ ஓட்டு கேட்க துப்பு இல்ல. நாங்க மறுபடியும் வந்தா உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்போமா? இதை விட ஒரு தரங்கட்ட ஒரு ஆட்சி இருக்கும் ஐயா? சிந்தித்து பாருங்க. ஏமாறது பெண்கள் ஏமாறக்கூட. இப்ப அந்த போலி கூப்பனை வச்சு ஓட்டு கேட்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டான். 8000 ரூபாய் கூப்பன். அந்த கூப்பன் என்பது ஒரு பேப்பர், காகிதம். இன்னைக்கு திருச்சியில காலையில ஒரு கல்லூரி பெண் தற்கொலை பண்ணிட்டாங்க. என்னன்னா, ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண், திமுக கட்சிக்கார அந்த போலி கூப்பன் கொடுக்கலன்னு அந்த பெண் போய் கேட்டு இருக்கு, கூப்பன் கொடு எனக்குன்னு. அவன் சொல்லிட்டான், நீ பட்டியலினத்தை சார்ந்தவர், உனக்கு கொடுக்க மாட்டேன். பட்டியலினம் என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், நான் கூப்பன் கொடுக்க மாட்டேன்னு திமுக காரன் சொன்னதுனால அவமானம் தாங்காம அந்த பெண் தூக்கில தொங்கிட்டாங்க. இந்த போலி கூப்பன் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு கூப்பன் திமுக காரன் கொடுக்கணும்னா அவனுக்கு நீ 3000 லஞ்சம் கொடுத்தா தான் கொடுப்பான், சும்மாலாம் கொடுக்க மாட்டான். அதுவும் திமுக கட்சிக்காரன் தான் கொடுப்பான். இப்போ அந்த போலி கூப்பன் ஒன்று கொடுக்கறான்ல, அது நீங்க கையில வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து, நீயே வச்சுக்கடா, எனக்கு அந்த 8000 ரூபாய் கூப்பன்ல 2000 ரூபாய் பணம் கொடு, நீ 6000 வச்சுக்கன்னு சொல்லு. ஓடி போயிடுவான். ஏன்னா இதெல்லாம் அவன் திமுகனாலே 420 தான். ஏமாத்துறாள். எப்படி மக்களை ஏமாத்தணும், எப்படி திசை திருப்பணும், எப்படி 420 பண்ணணும், அவன் டிஎன்ஏல இருக்கு, ரத்தத்தில் இருக்கு. மாற்ற முடியாது இதெல்லாம்.